கோரிக்கை விண்ணப்பங்களை குப்பையில் போடுவதுதான் திராவிட மாடல் அரசு என குற்றம் சாட்டியுள்ள நயினார் நாகேந்திரன், விஜயின் சுற்றுப்பயணம் வேலைக்கு ஆகாது எனவும், பாஜக கூட்டணி வலிமையாக இருப்பதால் எந்த சுற்றுப்பயணத்தாலும் தங்கள் கூட்டணியை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இது சர்வதேச பிரச்சனை. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஒரு நாட்டுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, நம்ம நாட்டில் உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வறுமையானால், எதிர்கட்சிக்காரங்க அதுவும் அந்நிய நாட்டால் வறுமையானால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியோட சேர்ந்து அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா பார்க்கணுமே தவிர, இதுல அரசியல் குளிர்காயக்கூடாது, இதுல அரசியல் செய்யக்கூடாது. இப்ப ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு போர் வருதுன்னா எதிரி நாட்டோட சேர்ந்துகிட்டு இருந்தா எந்த சூழ்நிலையோ அதே மாதிரி இவர் எதிரி நாட்டுகளை சேர்ந்தவர்களாகத்தான் கருதப்படுவார். முதலமைச்சர் மனுக்களை வாங்கியாச்சுன்னா அது குப்பையில போடுவாங்க. இதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, மக்கள் புரிந்து கொள்ளணும். அதான் திராவிட மாடல் ஆட்சி. யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க ஒரு கவுன்சிலரை கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளாக தான் கருதப்பட முடியும்.